என்னது 3 செகண்ட் கிளிப்புக்கு 10 கோடி ரூபாயா? ஆமாங்க. ரீசெண்டா நயன்தாரா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள டைரக்ட்டா மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதில என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, "தனுஷ் அவர்களே, நான் வந்து உங்கள மாரி அண்ணனோட சப்போர்ட்லயோ, அப்பாவோட சப்போர்ட்லயோ வரல. நான் என் சொந்த உழைப்பில வந்து இவ்வளோ தூரம் வந்து முன்னாடி வந்து நின்னுட்டுருக்கேன். என்கிட்ட நீங்க இந்த மாரிலாம் பண்றது ரொம்ப தப்பு." அப்படிங்கிற மாரி சொல்லி தனுஷ டைரக்ட்டா அட்டாக் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாராவோட வெட்டிங் நடந்துச்சு பார்த்தீங்களா? கல்யாணம். அத வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா பண்ணியிருப்பாங்க போல்ருக்கு. அது 2 இயர்ஸா அப்லோட் பண்ணாம Netflixல இப்போ வரைக்கும் வச்சிருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து தனுஷ் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில நானும் ரெடி தான் படத்தில வர சீன்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல்ருக்கு. அது வந்து தனுஷ் வந்து என்ஓசி தரமாட்டேங்கிறாரு. அதனால தான் ஃபர்ஸ்ட்டு நாங்க 3 மினிட்ல இருந்த ஃபுட்டேஜஸ கூட ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு தான் வச்சிருக்கோம். அப்போ கூட அவர் வந்து எங்களுக்கான ஒரு என்ஓசி தரமாட்டேங்கிறாரு. ஒரு 10 crore கேட்குறாரு அப்படிங்கிற மாரி சொல்லி நயன்தாரா சொல்லியிருக்காங்க. இது நயன்தாரா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம தனுஷ் ஃபேன்ஸ்க்கும் பயங்கர ஒரு ஷாக்கா தாங்க இருக்கு. இவங்க போட்ட ஒரு பதிவுங்கிறது. இதுக்கு நயன்தாரா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஹீரோயின்ஸ் கூட நெறைய பேர் சப்போர்ட் ஸ்டோரீஸ் எல்லாம் போட்டு நயன்தாராவுக்கு வந்து சப்போர்ட்ஸ வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நயன்தாராவுக்கும் தனுஷ்க்கும் என்ன பிரச்சனைன்னு இப்போ வரைக்கும் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.